இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு வரப்போறது ஸ்வரங்களின் உலகத்தோட நாயகன். அவர் குரல்ல முகமது ரஃபியோட இனிமை இருக்கு. இவர் பாடுற விதத்துல கிஷோர் குமாரோட குறும்பு இருக்கு. இவர்கிட்ட மன்னாடே அப்புறம் முகேஷோட மெலோடி இருக்கு. இவருக்கு இசைக்கடல் லதா மங்கேஷ்கர் அவர்களின் ஆசீர்வாதம் இருக்கு. ப்ளீஸ் வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி சோனு நிகாம். அப்படியே கிளாப்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு ஜட்ஜ் போஜ்பூரியோட மிகப்பெரிய சிங்கர் மாலினி அவஸ்தி. இப்ப நாம வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆப்கி அதாலத்துல குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் மாலினி அவஸ்தி அவர்களின் அனுமதியை நாம கேட்டு பெறலாம். அனுமதிக்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கு ஆரம்பிக்கலாம். ஸ்வரங்களின் ராஜா மீது ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல சோனு நிகம் மீது உள்ள குற்றச்சாட்டு இதுதான். இவர் எப்பவும் கன்ஃபியூஸ்டா இருப்பார். சோனு, உங்க சின்ன வயசை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க பெரிய டாப்பரா இருந்தீங்க ஸ்கூல்ல. சயின்டிஸ்டாகத்தான் விரும்பினீங்களா? கன்ஃபியூஸ் ஆகி சிங்கர் ஆயிட்டீங்களா? இதுல கன்ஃபியூஷனுக்கு எதுவும் இல்லை சார். இது எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட்டிங்க உட்காந்துருக்காரு. அவர் பேர் கைலாஷ். அவருக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ நல்லா படிப்பேன்னு. அதில் நான் படிப்பில் அப்படியே முங்கிட்டேன். படிப்புன்னு கூடவே ஸ்போர்ட்ஸ்லேயும் எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படியே பாட்டு என்னோட அப்பா என்னோட அம்மாவால் எனக்கு அப்படியே கிடச்சிது. அதே மாதிரி பாட்டுலேயும் நான் நல்லா ரிஹர்சல்ஸ் பண்ணேன். ஒரு வயசு வந்துச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏதாவது கண்டுபிடிக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு. அப்புறம் நான் எல்லா சயின்ஸையும் படித்தேன். நான் டிஸ்கவரி சயின்ஸ் நிறையவே பார்ப்பேன். இல்லைனா யூடியூபுக்கு போனால் கூட ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு நிறைய கிரேஸ் சயின்ஸில், புதுசான விஷயங்கள்ல நிறைய. அதுக்கு முடிவே இல்லை. ஆனால் பாட்டு அது கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட். யாரு உங்களை சிங்கர் ஆக்கினாங்க? சிங்கர் உருவாக்க முடியாது, சிங்கர் பிறப்பான். நான் பிறந்ததே ஒரு பாடகனா. அப்புறம் 15 வயசுலேயே நான் டெல்லியில் நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணி அதில் ஜெயிக்கவும் செஞ்சேன். அப்புறம் நான் என்னோட அப்பா அருண்குமார் நிகாம் அவர்கள், எங்கள் அம்மா சோபனா நிகாம் அவர்கள் டிசைட் பண்ணாங்க ஏதாவது ஒரு விதத்தில் மும்பைக்கு போயே ஆகணும்னு. என்னோட பாட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயே ஆகணும்னு. ஸோ நாங்கள் மும்பை போயே ஆகணும். ஸோ 18 வயசில் நான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணப்போ அதுக்கப்புறம் நான் மும்பைக்கு போயிட்டேன். அப்புறம் நான் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க முயற்சி பண்ணேன். ஆனா என்னோட எக்ஸாம்ஸ் வரும்போது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. अच्छा सिला दिया तूने मेरे प्यार का, यार नहीं फाड़ दिया एक अच्छा यार का. உங்க அப்பாவும் இன்னைக்கு ஷோக்கு வந்திருக்காரு. ஆமா, நான் அவர்கிட்ட ஒன்ன கேட்க விரும்புறேன். பொதுவா பெத்தவங்க பசங்கிட்ட சொல்லுவாங்க, நீ டாக்டர் ஆகணும், அப்படி சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ பெரிய சயின்டிஸ்டா வரணும். ஆனா இவர் இந்த லைனுக்கு வரும்போது நீங்க இவரை தடுக்கலையா? இல்ல, ஆக்சுவலி நானே ஒரு சிங்கர் தான். சோ எனக்கு அதை பத்தி தெரியும். எந்த சிங்கருக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு தூரம் போக முடியும்னு. சோ நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் எக்ஸ்ட்ராடினரி சிங்கர். இவனோட திறமை எதுல அதிகமா இருக்கோ அதுலதான் இவன் போகணும்னு நான் நினைச்சேன். அது சக்சஸும் ஆகிய கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஆக்டிங்? ஆமா, சின்ன வயசுல நான் சில படங்கள்ல ஆக்டரா வேலை பார்த்தேன். எப்படி இல்ல அதுக்கும் முன்னாடினா சைல்ட் ஆர்டிஸ்ட். ஆமா, உஸ்தாத் சே, பியாரா துஷ்மன், தக்தீர்,
கிருஷ்ணா மேத்தாப் சன்னி டியோலோட சின்ன வயசுல நான் தான் பண்ணேன். ஸோ நிறைய படங்கள்ல நான் சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கேன். விஷயம் என்னன்னா, நாங்கள் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல நான் கொஞ்ச நாள் மும்பையில் இருந்தோம். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும். என்னோட தங்கச்சி கூட மும்பையில் தான் பிறந்தா. அந்த நேரத்தில் நான் இங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சைல்டு ஆர்டிஸ்டா. அதுக்கப்புறமா விட்டுட்டு டெல்லிக்கு திரும்பி வந்துட்டோம். படிப்பையும் ஒழுங்காக கண்டினியூ பண்ணேன். அப்புறம் பாட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் மும்பைக்கு 91ல் திரும்ப வந்துட்டோம். மும்பை போனதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம், ரொம்ப அதிகமாக ரொம்ப. ஆனால் விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிபடுறதுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. நான் சொல்கிறது புரியுதா? சில பேர் சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அதை விட பெரிய கஷ்டங்கள் வரும். எங்கள் அப்பா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. நான் சாப்பாட்டுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணதில்லை, ஆனால் எமோஷ்னலாக நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது படிப்பில் நிறையவே நான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். ஸ்கூல் டீச்சர்ஸ் அன்பு காட்டுவாங்க, ஆனால் இங்கே என்னடா பண்ற, இங்கே உனக்கு என்ன வேலை? வெளியே இருக்கிற வாட்ச்மேன் கூட ஆரம்பத்தில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு பாட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு என்ன அனுமாலிக் சார் பாட வச்சாரு. ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு பெரிய நல்ல இன்சிடென்ட். ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் சகிச்சுக்க வேண்டியது இருக்குன்னு தெரியும். நான் ஃபீல்டுக்கு புதுசாக வந்த பையன். எனக்கும் வாழ்க்கையில் இன்சல்ட் சந்திச்சதே இல்லை. எப்பவும் வீட்டில் கிளாஸாக இருப்பேன். அப்பா அம்மா கூட என்கிட்ட மரியாதையாக தான் பேசுவாங்க. அப்புறம் என்னோட பிரியமான எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப பிரியம் அதிகம். எனக்கும் பிரியம் அதிகம் இப்போவும் தான். ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. உங்களுக்கு தெரியும்ல, அனுமாலிக் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்புறம் இந்த பாட்டை பாட போனேன். ஸோ அதோட பீட் 68. இது நான் என்ன நினைச்சேன்னா, அதுல ரிதம் இல்லைன்னு. ஆனா அதனால இப்படி பாடினேன். ஏன்னா 1 2 3 1 2 3 அதான் அதோட பீட். ஒரு வாட்டி தான் சொன்னாரு. அதுக்குள்ள நான் கத்துக்கணும்னா எப்படி? அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஏன்பா இங்க வளர வந்தியா இல்ல சிங்கராக வந்தியான்னாரு. எனக்கு இன்னும் கூட அந்த இன்சல்ட் ஞாபகமா இருக்கு. நான் ஒரு நாள் அவர்கிட்டயே சொன்னேன், நீங்க ரொம்ப பயங்கரமான ஆள் சார்னு. எப்படி நீங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க, பயமுறுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப அவரு இஸ் மோர் லைக் எ படி. நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆளு. சின்ன வயசுல உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ரொம்ப டென்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஆமாமா, நான் அப்படிதான் இருந்தேன். ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் அனுமாலிக். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹிட் சாங். ஆமா, பெரிய ஹிட் சாங். என்னோட கரியர்ல ஹனுமாலிக் சாருக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்குன்னா, என்னால இந்த விஷயத்த என்னைக்குமே மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் என்னவா இருக்கணும், அதுல ஒரு பெரிய பங்களிப்பு, பெரிய அன்பு அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சந்தேசி ஹாத்தே ஹே அது என்னோட ஃபர்ஸ்ட் ஹிட் பாட்டு. அதனால நான் மக்கள் கிட்ட நல்ல ஒரு பாடகனா பேர் பெற்றேன். இதுவும் அனுஜியோடது தான். ரெஃப்யூஜி படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பாட்டும் அவர் எனக்கு எவ்வளவோ. அப்புறம் இன்னைக்கு கூட அவருக்கு நான் பேகம் ஜான்ல ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு இருக்கு. அவருக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலான அன்பு. அந்த பாட்டு ஹிட் ஆனது பாடினால இல்ல, அதோட ரித்தமால தானே. எந்த பாட்டு? தில் தீவானா. தில் தீவானா இல்ல, இதுல சிங்கர் இருக்காரு, நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவும் மியூசிக்ல இந்த மக்கள் டைப் காஸ்ட் ஆயிடுவாங்க. சந்தேஷி வந்ததும் என் பாட்டு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா பாடுறாரு, ஆனா ரஃபி சார் மாதிரியே பாடுறாருன்னு சொன்னாங்க. பேட்ரியாட்டிக் பாட்டு வரும்போது பாட்டு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அப்போ அது முடியாதுல்ல. நான் ட்ரெண்டியா பாடணும், மெயின் ஸ்ட்ரீம்ல பாடணும். எல்லாருக்கும் தெரியும் நான் வெஸ்டர்ன் மியூசிக் கேட்பேன், இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன். ஸோ எனக்கு இப்போ ட்ரெண்ட்ல இருக்க பாட்டை கொடுங்க. ஸோ இந்த பாட்டு தில் தீவானா பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டு எனக்கு வேற லெவல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அதுவும் என்னால நார்மல் பாட்டும் பாட முடியும், அப்புறம் ஆட்டிடியூட் பாட்டும் பாட முடியும்ன்றது. அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு வரல. இப்பெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வெஸ்டர்னைஸ்ட் சிங்கிங். திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சாங். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்தையை உருவாக்குச்சு. இந்தியன் பிலிம் மியூசிக்ல இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னைஸ்டு கான்சர்ட் பாட்டு, அக்ரெசிவ் பாட்டும் பாட முடியும்னு. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஐ ஃபீல் போத் சாங்ஸ் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர். அப்புறம் நீங்க பாடின இந்த பாட்டு தேரா மொபைல் நம்பர். எல்லா மனுஷனுக்கும் பாருங்க, என்னோட முதல் மாஸ்டர் ரஃபி சாரை பத்தி நான் இதை சொல்லுவேன். ரஃபி சார் பாடின மாதிரி இந்த பாட்டு ஓ துனியா கே ரக்வாலே அவரும் பண்ணுவாரு. சர் ஜோ தேரா சக்கராயே யா தில் டூபா ஜாயே ஆஜா பியாரே.
ஸோ அவர் அந்த பாட்டும் பாடினாரு. அப்புறம் चाहे कोई मुझे जंगली कहे இந்த மாதிரியும் பாடினாரு. ஸோ வாட் இஸ் மொபைல் நம்பர் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அப்புறம் அவரோட சிஷியனா இருக்கிறதுனால மக்கள் என்னோட எல்லா விதமான பாடல்களையும் கேட்டே ஆகணும். அவங்க என்ன கல் ஹோ நா ஹோ மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாட்லையும் கேட்கணும், பேட்ரியாட்டிக் பாட்லையும் கேட்கணும், என்ன காமெடி பாட்டில் கேட்கணும். நான் நிறைய காமெடி பாட்டும் பாடியிருக்கேன். அதுல அது ரொமான்டிக் பாட்டா இருந்தாலும் காமெடியான பாட்டு தானே. வாட் இஸ் மொபைல் நம்பர் காமெடி பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்கேன். இந்த பாடல்கள் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், எந்த காமெடி பாட்டுன்னு. ஒரு பாட்டு கூட நான் பாடினேன். அதோட முதல் வரி வினோத் ராத்தோருக்கு நான் பாடினேன். ஃபுல் பாட்டுமே நான் அல்தாஃப் மாதிரி பாடினேன். அது मैं सूरज हूँ न कहाँ राजा भोज कहाँ गंगू तेली, कहाँ राजा भोज कहाँ गंगू तेली, ऐसे गाते हैं. இந்த பாட்டில் வாட் இஸ் மொபைல் நம்பர் வேணும்னா இதை இப்படி கூட What is mobile number, what is your style number करनी है. இப்படி ரொமான்டிக்காக பாடியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் ஹீரோ யாருன்னு, கோவிந்தா. அவர் பண்ணுற குறும்பெல்லாம் தெரியும், அதனால தான் அப்படி பாடினேன். What is mobile number, what is your style number करनी है प्यार, what is your. அதுக்காக தான் இப்படி பாடினேன். ஸோ அதனால நான் அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாட முயற்சி பண்ணேன். அப்புறம் ஒரு பாட்டு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இஸ் பியார் கோ கியா நாம் தோ. நான் எப்பவும் சொல்லுவேன் நான் இந்த பாட்டை லக்கி அலிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் பாடியிருக்கேன்னு. ஏன்னா அவரோட பாடுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஐ யூஸ் டு லைக் லக்கி அலி. அவரோட வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ். ஸோ நான் அந்த பாட்டை इस प्यार को मैं क्या नाम दूं, हो बेचैन दिल को कैसे आराम दूं, वो वो वो. So I started like him. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க எத்தனையோ சிங்கர்ஸை சேர்த்து ஒரே நேரத்தில் அவங்கள வச்சு ஒரு 40 பாட்டுகள் பாட முடியும் அப்படின்னு. நான் இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட பாடினேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஒருவேளை முடியலன்னா மன்னிச்சிடுங்க. அப்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இப்போ இவர் திடீர்னு கேட்டு என்ன ஆபத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டாரு. ஸோ நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். तेरा प्यार प्यार प्यार, तेरा प्यार प्यार प्यार, हुक्का बार बार देखो, हजार बार देखो, मैंने देखा है ये एक सपना, फूलों के शहर में है ना, बोलो बोलो है ना, बोलो बोलो. पापा को मम्मी से, मम्मी को पापा कहते हैं, बड़ा नाम करेगा, मगर ये मेरा दिल प्यार का दीवाना, दीवाना दीवाना, प्यार मांगा है तुम्ही से, ना इनकार करो, पास बैठो जरा सी आहट होती है तो दिल सोचता है कहीं ये वो तो नहीं, नहीं नहीं अभी नहीं, थोड़ा करो इंतजार. இப்படி தான் நான் பாடினேன். ஸோ இட்ஸ் லிட்டில் ஒரு காலத்துல எல்லா படத்துலயும் சோனு நிகமோட பாட்டு இருக்கும். அந்த காலகட்டத்துல ஷாருக் கானோட எல்லா பாட்டையும் நீங்க தான் பாடுவீங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட். கல் ஹோ ந ஹோ, கபி அல்விதா நா கஹனா, நீங்க ரொம்ப வித்தியாசமாலாம் பாடி இருக்கீங்க. ஆமா. அப்புறம் நிறைய பேர் உங்களை பாராட்டி இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துச்சு எல்லாம். என்னோட வாழ்க்கையில ஓவர் நைட் சக்சஸ் என்னைக்குமே நடந்ததே இல்லை. अच्छा सिला दियाல இருந்து என் கதை ஆரம்பிச்சது. इश्क में हम तुम्हें क्या बताएं, இவங்கெல்லாம் சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க, பிறந்திருக்க கூட மாட்டாங்க. किस कदर चोट खाए हुए हैं. இது பண்ணேன். இதுக்கப்புறம் டெலிவிஷன்ல நான் ஒரு ஷோ கூட பண்ணேன், சரிகமா. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் மக்கள் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க நான் என்ன யோசிக்கிறேன், எப்படி பேசுறேன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் 97ல சந்தேஷி வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். संदेशे आते हैं हमें तड़पाते हैं, जो चिट्ठी आती है वो पूछे जाती है कि घर कब आओगे, कि घर कब आओगे, लिखो कब आओगे, कि तुम बिन ये घर सूना सूना है.
நான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் கூட்டிட்டு போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிற பாட்டு, அதாவது என்னோட லைஃப்ல மைல் ஸ்டோனா இருந்த ஒரு பாட்டு. ये दिल दीवाना दीवाना है, ये दिल दीवाने ने मुझको भी कर डाला दीवाना. இந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்ஸ் மொபைல் நம்பர். ऐसा पहली बार हुआ है 17-18 सालों में. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா सूरज हुआ मध्यम, चांद जलने लगा, आसमां ये हाय क्यों पिघलने लगा, मैं ठहरा रहा ज़मीं चलने लगी, धड़का ये दिल सांस थमने लगी. हो क्या ये मेरा पहला पहला प्यार है सजना, क्या ये मेरा पहला पहला प्यार है. அதே படத்துல இன்னொரு பாட்டு. कह दो ना you are my soul. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜானர், நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். बोले चूड़ियां बोले कंगना, அந்த பாட்டு. அப்புறம் அடுத்த படத்துல கல் ஹோ நஹோ பிகேம். அது எப்படிப்பட்ட கல்ட் வந்துச்சுன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் என்னோட கடைசி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது என்னோட கடைசி நியூஸ் வரும், அல்டிமேட்லி நியூஸ் வரும். ரஜத் சாரும் சொல்லுவார், ஃபேமஸ் சிங்கர் சோனு நிகாம் இறந்துட்டாருன்னு. அப்போ இவர் டிவியில் இந்த பாட்டு வரும். हर घड़ी बदल रही है रूप जिंदगी, छाँव है कभी कभी है धूप जिंदगी, हर पल यहाँ जी भर जियो जो है समा कल हो न हो. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் படைச்சிட்டேன்னா அப்போ இந்த பாட்டு. किसका है ये तुमको इंतजार में होना, இந்த மாதிரி. ஸோ நான் இதுக்கும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அட, நான் இன்னொரு பாட்டை மறந்தே तू போயிட்டேன். ही तू सतरंगी रे, तू ही तू मन रंगी रे. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சாங்ஸ். ஸோ நிறைய பாட்டு வந்துச்சு. அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு, அந்த படம் பேரு அக்னிபத். जीने के हैं 4 दिन ओ बाकी है बेकार दिन. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்னோட பாட்டை போடும்போது. எனக்கு அழுகையாக வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காருன்னு. ஐ எம் ரியலி ஹாப்பி. அவர் எனக்கு நிறைய கடவுள் இவ்வளவு கொடுத்திருக்காரு, மக்கள் நிறைய அன்பு காட்டி இருக்காங்க. ஆஸ் a சிங்கர் மக்கள் உங்க மேல அன்பை பொழிஞ்சிருக்காங்க. ஆனா திடீர்னு நீங்க ஹீரோவா போயிட்டீங்க. அப்படியா? உங்க படங்களோட டைட்டில பாருங்களேன், லவ் இன் நேபாள். ஆமா. ஸோ திடீர்னு உங்களுக்கு ஹீரோவாகிற ஆசை எப்படி வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, நான் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பாடல்களோட வீடியோஸ் பண்ணேன். அப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம அவருக்கு படம் கொடுக்கலான்னு. ஸோ எனக்காக நான் என்றைக்கும் படம் எடுக்கலை. என்கிட்ட ஆஃபர்ஸ் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன நம்புகிறேன்னா, அது தலையெழுத்து நல்லா இருந்தால் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும். நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா, நான் என்னோட பாட்டை கேட்டு எதுக்கு அழுதேன், நான் அந்த கடவுளை கும்பிட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லுவேன். அவர் எனக்கு ரொம்பவே நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன், பாத்தியா சோனு நிகாம், நீ கலக்கியிருக்கேன்னு. அதே மாதிரி நான் என்ன நம்புறேன்னா, எது நடக்கணுமோ அது நடந்துடும். தலையெழுத்து நல்லா இருந்தால் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும், மக்களோட ஆசீர்வாதம் இருக்கும். என்னோட டெஸ்டினியில் அந்த நேரத்தில் சரியான படங்களில் வேலை செய்யணும்னு எழுதி வைக்கல. நான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கேட்டால் சிரிப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை சொல்கிறேன். ஒரு படம் ஜானி துஷ்மன். இப்போ அதுக்கு பின்னாடி என்னோட லாஜிக்கை பாருங்களேன். படம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் புது பையன், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்படி பண்ணு இப்படி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, சன்னி டியோல், அக்ஷய் குமார், பைத்தியக்காரங்க ஒன்றும் இல்லை, சுனில் ஷெட்டி இருக்காரு, அஃப்தாபு இருக்காரு, அர்ஷத் வாசி இருக்காரு, மனிஷா கொய்ராலா இருக்காங்க. எவ்வளோ பேர்
அப்புறம் ஆதித்ய பஞ்சோலியும் இருக்காரு. இத்தனை பேரும் 11 பேரும் பைத்தியமா இருக்க முடியவே முடியாது. இந்த படம் எவ்வளோ கேவலமா வந்துச்சுன்னா, யாரெல்லாம் சீசர்ன்டு ஆக்டர்ஸோ அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். அக்ஷய், சன்னி டியோல் சார், அப்புறம் சுனில் ஷெட்டி சார், அர்ஷத் இருக்காரு, அது மட்டும் இல்லாம ஆஃப்தாப் இருக்காரு. எல்லாரும் ராங் டெசிஷன் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? ஆனா என்னோட தலையெழுத்துல இவங்க எல்லாரும் ராங் டெசிஷன் எடுத்தாகணும்னு எழுதி இருந்துச்சு. அத தலையெழுத்துனால எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்படியும் சொல்லிக்கலாம். இல்ல, அது கலெக்டிவ். இட் வாஸ் அ கலெக்டிவ் பேட் லக் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். யாரும் தப்பான படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமார்ஜி முழு முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. அது பேசிக்கலி ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டென்ஸ் ஆஃப் மை கரியர். அதுக்கப்புறம் நான் படத்துல நடிக்கணுன்ற ஐடியாவே சுத்தமா விட்டுட்டேன். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு உள்ள இருந்து ஒரு குரல் வராத வரைக்கும் நான் படம் பண்ணவே கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் படத்துல ஆக்டரா வேலை செய்யவே இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். அதாவது எனக்கு அவ்வளோ பசி இல்லை. வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ, இதுக்கப்புறம் நான் பேராசை பிடிச்சு போய் அலைஞ்சேன்னா என்னை விட நன்றி கட்டவன் யாரும் இருக்க முடியாது. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். இதுவரைக்கும் நீங்க ரொம்ப பிரமாதமா பதில் சொல்லியிருக்கீங்க. பட் நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. எங்கிட்ட இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல சோனு நிகம் மேல கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்படும். நான் இப்போ இப்படி இருக்கேன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க, நிறைய சக்திகள் இணைஞ்சிருக்கு. அந்த சக்திகளை நீக்கிட்டா நான் ஒரு 12 ரூபாய் ஆர்டிஸ்ட் தான். எனக்கு 12 ரூபாய் தான் கிடைச்சது. 5 மணி நேரம் பாடினதுக்கு அப்புறம் எனக்கு 12 ரூபாய் மட்டும்தான் கிடைச்சது. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல சோனு நிகமோட வாழ்க்கையில அவரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி முன்னேறினாருன்னு நம்ம கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. இதை கேட்டா சோனு நிகம் அதிர்ச்சி அடைஞ்சிடுவாரு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சோனு நிகம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பல முகங்கள் கொண்டவர். சோனு, இப்ப நான் சில போட்டோஸ பப்ளிக் முன்னாடி ஆப்கி அதாலத்ல பிரசன்ட் பண்ண விரும்புறேன். என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படிலாம் ரூபத்தை மாத்துவீங்கன்னு நல்லா தெரியுது. மக்களும் இத்தனை விதமான முகங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒன்னு, குல்ஷன் குரோவர் அடிக்கடி கெட்டப்ப மாத்துவாரு, இல்லனா அம்ரிஷ் பூரி இந்த மாதிரி பண்ணி இருக்காரு. ஆனா நான் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். அது என்னன்னா, ட்ரூலி எனக்கு இதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எந்த விதமான நோக்கமும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு தெரியல ரஜத் சார். ஐ கோ த்ரூ ஃபேஸஸ். எனக்கு ஏதாவது ஆயிடும். அதாவது நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் ஒரு சில வாட்டி எனக்கு என்ன தோணுன்னா, அப்படியே என்னோட முடியை கட் பண்ணி குட்டி ஆக்கிடணும்னு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஹேர்கட் நான் பண்ணதே இல்லை. ஆனால் ஒரு சில வாட்டி என்ன தோணுன்னா, முடி நல்லா வளர்த்துடலாம்னு தோணும். ஐ திங்க் இட்ஸ் காட் டு டூ அண்டர் மை மென்டல் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ். ஒரு சில வாட்டி அப்படியே முடி அப்படியே வளர்த்து விட்டுருவோம். அப்பா கூட கேட்பார், என்னப்பா முடி இப்படியே வளர்த்துட்டு இருக்கேன்னு கேட்பார். அப்புறம் எனக்கு முடி வளர்க்குறது நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட முடி எவ்வளோ கேர்லினா, நான் சின்னதாக வச்சா ஸ்ட்ரைட்டாக தெரியும். அப்புறம் பெருசானா இந்த மாதிரி சுருட்டையாக ஆகிடும். சுருட்டையாக இருக்கும். அப்புறம் சின்னதாக இருந்தால் நார்மலாகவும் தெரியும். ஸோ அது தானாகவே செட் ஆகிடும். நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ஏதாவது பர்பஸ் இருந்திருக்கும்ல. நீங்கள் பிரசிடென்ட் கிட்ட, அப்துல் கலாம்ஜி பிரசிடென்டாக இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் அவார்டு வாங்க போனீங்க. அப்போ அவர் ஸ்டைலில் நீங்கள் முடி வச்சிருந்தீங்க. இல்லை. நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். நான் சீதா மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் உண்மையிலேயே எதையும் பிளான் பண்ணல. இது ஃபரா கானோட தப்பு தான்.
அந்த நேரத்தில் நான் இந்தியன் ஐடியல் பார்ட் 1 பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, சோனு, அப்போ அவங்க சிரீஷ் குந்தா கூட அஃபேர்ல இருந்தாங்க. சொன்னாங்க, சோனு நீனும் உன்னோட முடியை ரீபாண்டிங் பண்ணிவிடு, அவரும் அவரோட முடியை ரீபாண்டிங் பண்ணியிருக்காரு, நீ உன்னோட முடியை ரீபாண்டிங் பண்ணினா அது பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன, என் முடி ரொம்ப கேர்லியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் சில எபிசோட்ஸில் என்னோட முடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்லியாக தெரியும். அப்புறம் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இது ஃபராக்கானோட தப்பு. அப்புறம் ஆலின் தான் என்னோட முடியை ஸ்ட்ரைட் பண்ணாரு. அப்புறம் முதல் காஸ்டியூமர் எனக்கு ரீபாண்டிங்கும் ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மறுநாளே நேஷனல் அவார்டு கிடைக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். அப்படி தெரிஞ்சிருந்த ஏதாவது சொன்னாரா? நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்த உடனே என்ன இப்படி பார்த்தாரு, ஏய் சாமி. அப்புறம் என்ன சொன்னா, சார் சேம் ஹேர் ஸ்டைல். நான் சேம் ஹேர் ஸ்டைல்னு சொன்னதும் அவரோட பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காப்பிரைட் காப்பிரைட்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் காப்பிரைட்டுக்கு சண்டை போட்டே ஆகணும்னு. எங்கிட்ட இன்னொரு போட்டோ கூட இருக்கு. பிச்சைக்காரன மாதிரி கிட்ட போட்டு ரோட்ல உட்கார்ந்தீங்க. போற வரவங்களுக்கு ஹார்மோனியம் வச்சு பாட்டு பாடினீங்க. ஆமா. இது எதுக்கு பண்ணீங்க? ஒரு விதத்துல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சூட். நான் என்னெல்லாம் அடைஞ்சனோ அதோட சின்ன கிரெடிட் கூட என்ன சேராது. அது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. ஸோ எப்போல்லாம் எனக்கு லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு ஞானின்னு எனக்கு தோணுச்சு. அதே குரல். அப்புறம் அவ்வளோதான். அந்த குரலை வச்சுக்கிட்டு ரோட்டில் உக்காரணும். எந்த விதமான இந்த பேக்கப் இல்லாமல், மார்க்கெட்டிங் இல்லாமல், எந்த லைட்ஸும் இல்லாமல், மைக்ரோஃபோன் இல்லாமல், அப்புறம் அந்த ஆளோட வயசு 75 to 80 இயர்ஸ் பர்சன், அவர் உக்காந்து பாடிக்கிட்டு இருக்கார் சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? குரல் அதே தான். நான் அந்த குரலை எந்த விதத்துலையும் மாற்றவே இல்லை. அதே குரல் தான். ஆனால் என்ன டோட்டலாக அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றிட்டேன். ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம். அப்போ தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. என்ன விஷயம்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களால நான் ஸ்டேஜுக்கு போகும்போது என்கிட்ட மைக்ரோஃபோன் இல்லைன்னா நீங்கள் எப்படி என்னோட பேச்சை கேட்க முடியும்? ஒருவேளை எனக்கு பெரிய பெரிய வேர்டிங்ஸ் போடலைன்னா, ஆட்ஸ் கொடுக்கலனா, மார்க்கெட்டிங் அமெரிக்காவுக்கு சோனு நிகாம் வந்துட்டு இருக்காரு 16 சென்டர்ஸ்ல ஷோ பண்றதுக்காக. இதெல்லாம் பண்ணலனா அவங்க என்னோட ஷோக்கு வரமாட்டாங்க. ஸோ நான் இப்போ இருக்கிறதுக்கு காரணம் என்னோட பின்னாடி நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. நிறைய சக்தி இணைஞ்சிருக்குன்னே சொல்லணும். அந்த சக்திகளை நீக்கிட்டா நான் 12 ரூபாய் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். எனக்கு 12 ரூபாய் தான் கிடைக்கும். 5 மணி நேரம் பாடினதுக்கு அப்புறம் எனக்கு 12 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். கிஷோர் குமார் சாரை பத்தி இப்படி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அவர் இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா. ஸோ இந்த குறும்பு, கெட்டப் சேஞ்ச் இதெல்லாம் அவர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? மேபி கற்றுக்கல. ஆனால் ஒரு விஷயம், அவரும் ஒரு லியோ, நானும் ஒரு லியோ. 2 பேரும் லியோ ராசி. அவர் 4th ஆகஸ்ட், நான் 13th ஜூலை இருக்கலாம். ஆனால் என்னோட இந்த அவர் கூட மூவ் பண்ணது, என்னோட இந்த வித்தியாசமான ஸ்பிரிட் இருந்துச்சு. அவருக்குள்ள மட்டும்தான் அது இருந்துச்சு. அது அவர் ஒரு அசாதாரணமான ஆளு. நிறைய செய்வாரு, நிறைய பேசுவாரு, நல்லா விளையாடுவாரு. நானும் விளையாடுவேன், ரொம்பவே விளையாடுவேன். ஆனால் எனக்கும் அவருக்கும் கம்பாரிசன் பண்ணுறது சரியில்லை. அவர் அப்பாவுக்கு சமம். அதாவது நான் வாழ்க்கையில் அவர்கிட்ட நிறையவே கற்றுக்கிட்டேன். நான் என்னைக்கும் இதை விரும்ப மாட்டேன். அதாவது ரஃபி சார், கிஷோர் குமார் சார், இல்லை முகேஷ் சார், இல்லை தரத் குமார் சார், மெஹந்தர் கபூர் சார், மன்னடே சார் கூட கம்பேர் பண்ண விரும்பலை. நான் தான், அவங்க தான். ஆனால் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப பிளேஃபுல்லான ஆள், அப்புறம் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணத்தான் நீங்கள் எப்படிலாம் செஞ்சீங்க. அப்படியா? உங்களுக்கு உண்மையை சொல்லவா? இன்னைக்கு சொல்லிடுங்க சார். அதுக்கு என்னைக்கும் அவசியம் வரவே இல்லை. அப்படின்னா இது உண்மைதானா? ஒரு காலத்துல எல்லா நகரத்துலையும் யாராவது பாருங்க, இது இது அப்படி எதுவும் இல்லை. அப்போ நான் ஒரு யங்ஸ்டர். ஸோ ஆஃபீஸ்லேயும் புது புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்புறம் சில பேர் லைக் பண்ணுவாங்க, சில பேர் இன்னும் அதிகமாக லைக் பண்ணுவாங்க, சில பேர் நம்ம விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்ன தெரியும், அதுக்காக அப்படி ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதாவது நான் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறவன்னு. ஆனால் நான் அப்படி இல்லை, எப்போவுமே கட்டுப்பாடோடு தான் இருப்பேன். அப்புறம் என்னோட ஃபேமிலி கல்ச்சரும் அப்படி தான். என்னோட ஃபேமிலியும் ரொம்பவே டிசிப்ளின்டாக தான் இருப்பாங்க.
என்னோட ஃபுல் ஃபேமிலியும் அப்படிதான். அந்த மாதிரி நான் அப்படி இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே ஓகே, நான் இதை இங்கேயே விட்டுறேன், போதும். நல்லது. ஆனா ரகசியத்தை ஓபன் பண்ணா விஷயம் ரொம்ப தூரத்துக்கு போகும் போல இருக்கு. அதனால தான். ஆனா உங்களோட ரூபங்கள்ல ஒரு ரூபம் அது எனக்கும் தெரிஞ்சது. என்னன்னா, நீங்க ஃப்ளைட்ல இருக்கும்போது படம் பார்க்கும்போது அழுவீங்களாமே. இப்போ கூட அழுதேன் சார். அடேங்கப்பா, நீங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க சார். மை காட். இப்போவும் நான் ஒரு படம் பார்த்தேன், லைன். நான் துபாய் போயிருந்தேன், ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன். அப்புறம் நான் அந்த லைன் படம் பார்த்ததும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன் சார். அழுக ஆரம்பிச்சிட்டேன்னே சொல்லணும். நான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் படம் பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே படம் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருப்பேன். நான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சென்டிமெண்டல். என்னோட மனசுக்கு எதிரில் இருக்கவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு முன்னாடியே என்னோட மனசுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃப்ளைட்டில் அழுதேன் சார். எனக்கு நிறையவே அழுக வந்துடும். அப்புறம் இன்னொரு ரூபம் கூட இருக்கு. நீங்க ரொம்ப தைரியமானவர், எல்லார் கூடயும் மோதுவீங்க. அதாவது நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவீங்களா? நான் 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 காக்ரோச்சுக்கு எவ்வளோ பயப்படுவேன்னு வார்த்தையில் சொல்லவே முடியாது சார். அதாவது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இங்கே தூரமாக அந்த வாலில் காக்ரோச் இருந்தாலும் நான் வெளியே போயிடுவேன். எனக்கு காக்ரோச்சோட ஷேப்பே பிடிக்காது சார். அதாவது ஏதோ போன ஜென்மத்தில் எனக்கும் அதுக்கு ஏதோ பகை இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னோட பெரிய கெட்ட கனவு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ரூமில் விட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 காக்ரோச்சஸ் மட்டும் இருந்தால் போதும், நான் ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவேன். ஏன்னா எனக்கு அதோட ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் அதோட டென்டக்கல்ஸ் இப்படி வெளியே வரும்ல, அதை பார்த்தாலே சொல்லுவாங்கல்ல. மற்றது எல்லாமே பல்லி. மக்களுக்கு பல்லி பிடிக்காது, யாருக்குமே பல்லி பிடிக்காது. அட்லீஸ்ட் பல்லி நம்ம கிட்ட ஓடிலாம் வராது. காக்ரோச்சோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அது நேராக பறந்து நம்ம மேலே வந்து விழுந்துடும். இந்த மாதிரி டமால்னு வந்து விழும். ஸோ தட்ஸ் வை எனக்கு காக்ரோச்சோட சுபாவம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு காக்ரோச்சோட நேச்சர் பிடிக்காது. எனக்கு காக்ரோச்சோட அது எப்படி நம்ம மேலே வந்து விழுமோ அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அதுக்கு ரொம்பவே பயப்படுவேன். இப்ப இன்னொரு பிரேக். ஆப்கி அதாலத்ல பிரேக்குக்கு அப்புறம் சோனு நிகம் மீது குற்றச்சாட்டு தொடரும். फिर मैं किसी दुकानदार से करवा के लाया 4 नोट, हाथों में फिर भी छुट्टे न थे, मैं कहता रहा उधर के 500 के छुट्टे दे दे, 500 के छुट्टे. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி பிரபல பாடகர் சோனு நிகம். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சோனு நிகம் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எல்லாரையுமே கிண்டல் பண்ணுவார். நீங்க எந்த ஸ்டேஜா இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது உதித் நாராயணனை பத்தி தான் நீங்க கிண்டல் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க. குமார் ஷானுவை கிண்டல் பண்ணுவீங்க, யாரையும் விடுறதில்ல. இந்த ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு இது தோணுதா? ஜானி லிவர் சார் திலீப் குமார் சாரை கிண்டல் பண்ணுவாரா? இல்ல, எப்பவும் இல்ல. இல்லைனா அவரு ஜானி வாக்கரை கிண்டல் பண்ணுவாரா? இல்லைனா அவரு மனோஜ்குமார் சாரை கிண்டல் பண்ணுவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் இம்பர்சனேஷன், மிமிக்ரி ஒரு கலை. அப்புறம் உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும். அப்பதான் நம்ம அவரை இமிட்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரையும் இமிட்டேட் பண்றதுன்றது பாசிபிளே கிடையாது. சில பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க, சில பேர் ஒரு மாதிரி விசித்திரமா இருப்பாங்க. அவங்களோட ஸ்டைலை பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க உதித் சார் பத்தி சொன்னீங்க. உதித் சார், ஷானு, அவங்க எதிரிலேயே நான் அவங்கள இமிட்டேட் பண்ணுவேன். அப்புறம் அவங்க அதை ஃபுல்லா என்ஜாயும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எந்த விதமான கேட்ட இன்டென்ஷனும் இல்ல. தவிர அவங்ககிட்ட வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பாருங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அவங்க அப்படி என்ன பண்ணல. 500-1000 ரூபாய் நோட்டை ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப நீங்க பாடிக்கிட்டே இப்படி சொன்னீங்க, யார் யார் நோட்டு, யார் யாருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கு, யாரு 2000 ரூபாய் நோட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதையும் தோண்டி எடுத்துட்டீங்களா? அது வைரல் ஆயிடுச்சு. மக்களும் பார்க்கணும்னு விரும்புறேன். டிமானிட்டைசேஷன்ல அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ओ सोनू निगम वा
सोनू निगम वाह मुझको क्या डर है रे, ATM के ऊपर मेरा तो घर है रे, तू आजा रे. அப்புறம் இந்த மாதிரி பாடின. அப்புறம் குமார் ஷானு. हो आहा சார் நீங்க என்ன பண்ண வைக்கிறீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? किसी पे 2000 है कि नहीं, बताओ मेरे यार है कि नहीं, जिसने दिखाया मुझको हाथों से छुआया मुझको, उसको खिलाऊंगा मैं मिष्टी दोही. ஆனா அதுல எல்லாத்தையும் விடவும் நல்லா இருந்தது கைலாஷ் கேர். கைலாஷ் கேர் அவர் சில்லறையை தேடிக்கிட்டு இருந்தாரு. சில்லறை தேடிக்கிட்டு இருந்தாரு. छुट्टा छुट्टा ढूंढा मैंने कितना छुट्टा, पर मिल ना पाया. ओ ढूंढा ढूंढा मैंने ढूंढा बूटा बूटा, पर मिल ना पाया. फिर मैं किसी दुकानदार से करवा के लाया 4 नोट हाथों में, फिर भी छुट्टे न थे. मैं कहता रहा उधर के 500 के छुट्टे दे दे, 500 के छुट्टे. के छुट्टे दे दे, कम भी हो तो चल जाए. இந்த மாதிரி 2015ல ராதி அம்மா விஷயத்துல கான்ட்ரோவர்சி வந்த மாதிரி இப்போ அந்த அசான் மேல நடந்துச்சு. சோ உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல உள்ள வர்றதுக்கு ஆசையா இருக்கா, இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வருவீங்களா? நீங்க நல்ல கேள்வியா தான் கேட்டிருக்கீங்க. ராதேமா கான்ட்ரவர்சி பற்றி அது கிளியரானா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் இந்துஸ் என்ன துரத்துனாங்க அடிக்கிறதுக்கு. எதுக்காக இப்படி கேட்குறாங்கன்னா அவங்க நீங்கள் ராதேமாக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை கொடுத்தீங்க. நான் சொல்கிறதையும் கேளுங்க. நீங்கள் அவங்கள தேவியோட அவதாரம்னு சொன்னீங்க. இல்லை அப்படி இல்லை, கண்டிப்பாக இல்லை. முதல் விஷயம் என்னென்னா, முதல் விஷயத்தை கேளுங்க. ராதேமாவை நான் எப்பவும் சந்தித்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, நான் உங்களை ஃபாலோவும் பண்ணலை. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எந்த பொம்பளையை பற்றியாவது ஒருத்தர் டிவியில் நிறைய திட்டுறாங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க. அது என் தங்கச்சியாக கூட இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை யார் வேணும்னாலும் இருக்கலாம். நாகரிக சமூகத்தில் யாரையாவது இப்படி பேசுனாங்கன்னா நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ரொம்பவே அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, தப்பு தப்பாக பேசுனாங்க. ஆஸ் எ மேன், ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால, ஒரு மனுஷனா இருக்கிறதுனால எந்த ஒரு பெண்ணையாவது அவமானப்படுத்தினா நான் ஒரு ஆம்பளையா அங்க நின்னே ஆவேன்றது கட்டாயம். அது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ராதேமாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. நல்ல வேளை நீங்க அவங்கள மீட் பண்ணல. மீட் பண்ணியிருந்தா அவங்கள மடியில தூக்கி வச்சிருந்திருப்பாங்க. இத பத்தி எனக்கு ஒரு சிங்கர் சொன்னாங்க. பாருங்க, இது உங்களோட ஹேபிட்னு சொல்லணும். என்ன செஞ்சாலும் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. அதில் எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அப்புறம் அவங்கள பற்றி நான் எதுவும் பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொம்பளையை அலட்சியப்படுத்தினாங்கன்னா, இந்த துணி போட்டிருக்காங்க, அந்த துணி போட்டிருக்காங்கன்னு, துணியால் ஒரு பொம்பளையை இன்றைக்கி அலட்சியப்படுத்துவாங்களா? நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் இப்போது? ஒருவேளை யாராவது துணியை வச்சு காரணம் காமிச்சு ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றது ப்ரூவ் ஆச்சுன்னா, என்ன சொல்றது, ஒருவேளை ஒரு பொண்ணு உடம்பு பூரா துணி போட்டிருந்தா அவ தேவதை, சின்ன துணியா போட்டிருந்தா அவ தேவதை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இது தப்பு. நீங்க இந்த மாதிரி உலகத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நான் சொன்னது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் இதை ரொம்ப ப்ரௌடாக தான் சொன்னேன். நம்மளோட நாட்டில் நம்ம எப்படிப்பட்ட கல்ச்சரை சேர்ந்தவங்கன்னா, நாம நம்மளோட கடவுளை பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம ஓப்பன் மைண்டடாக தானே இருக்கோம். நான் நம்மளோட நாடை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளோட நாட்டை, நம்மளோட கல்ச்சரை, நான் எந்த விதத்துலையும் நம்மளோட கல்ச்சரை தாழ்த்தலை. அதை மக்கள் புரிஞ்சுக்கல. அதாவது இவ்வளோ ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக, ஆமாப்பா நீ சொன்னது சரிதான், நம்ம எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கோம், நாம எதுக்கு குறுகிய மனப்பான்மையோட இருக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய விரிவான கல்ச்சரை சேர்ந்தவங்க,
நான் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான், மத்தபடி எதுவும் இல்ல. மக்கள் புரிஞ்சுக்காதப்ப நீங்க இந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு தலையிடுறீங்க? இல்ல அப்படி இல்ல சார். ஒருவேளை அப்படி இருந்தா மகாத்மா காந்தி காந்தியா இருக்க மாட்டாரு, இல்ல புத்தரா இருக்க மாட்டாரு, மகாவீரா இருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனும் தான் தரப்புல இருந்து பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும். நான் ஒன்றும் இப்படி சொல்லல நான் இதாகணும் நான் அதாகணும்னு. ஆனா எனக்கு முழு உரிமை கண்டிப்பா இருக்கு. அப்புறம் எனக்கு கடமையும் இருக்கு. எது தப்புன்னு தோணுதோ அதை நானே சரி பண்ணிப்பேன் சார். அதே மாதிரி சமுதாயத்திலயும் நான் அதை பார்வைக்கு கொண்டு வந்தே தீருவேன். நான் ஒன்றும் சண்டை போடல, நான் கோவக்கார ஒன்றும் இல்லை, நான் அக்ரஸிவானவனும் இல்லை. நான் இதை பண்ணிடுவேன் நான் அதை பண்ணிடுவேன், இந்த மாதிரி நான் கோவமான ஆளும் கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு மூளை இருந்தா நீங்க நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் அதை நல்ல விதமா எடுத்துட்டு போவீங்க. ஒருவேளை மூளை இல்ல, அப்புறம் நீங்க இத சின்ன மனசோட பார்க்கணும்னு நினைச்சா அப்போ அதோட குற்றவாளி நீங்க தான், நான் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வாட்டி அக்னிபத் பாட்டை பாடி காமிக்க முடியுமா? நான் ஒரு வாட்டி அக்னிபத் பாட்டை பாடி காட்டவா? मुझ में कहीं बाकी थोड़ी सी है जिंदगी, जगी धड़कन नहीं, जाना जिंदा हूँ मैं तो अभी, कुछ ऐसी लगन इस लम्हे में है, ये लम्हा कहाँ था मेरा, अब है सामने इसे छू लूं जरा, मर जाऊं या जी लूं जरा, खुशियाँ चूम लूं या रो लूं जरा, मर जाऊं या जी लूं जरा. சோனு, உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்தினோம், கசப்பு மற்றும் இனிப்பான பழிகள். நாம இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு ஜட்ஜ் பிரபலமான சிங்கர் மாலினி அவஸ்தி அவங்களோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். இப்ப ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் மாலினி அவஸ்தியோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். சோனு நிகம் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சொன்ன பதில்களுக்கு அது மேல தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த நீதிமன்றம் என்ன சொல்ல விரும்புதுன்னா, சோனு நிகம் மீது இன்று எவ்வளவோ குற்றச்சாட்டு வச்சாங்க. அவரு அந்த எல்லா குற்றச்சாட்டுக்கும் மிகவும் பணிவாக எதையும் மறைக்காம ஓப்பனா பதில் சொன்னாரு. அப்புறம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னாரு. நீதிமன்றம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலைய ஒப்படைக்குது. ஏன்னா நீங்க மக்கள் விழிப்புணர்வு விஷயத்தோட இணைஞ்சிருக்கீங்க. ஏன்னா மக்கள் உங்களை ரொம்ப விரும்புறாங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய கலைஞன். சோ நீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஸ்டேட்டஸ மக்கள் விழிப்புணர்வுக்காகவும் நீங்க பயன்படுத்தணும். மக்கள் உங்க கூட இணைய, அப்புறம் நாட்டுல இருக்கிற எல்லா மக்கள் கிட்டயும் போய் இது சேரணும். இதான் என்னுடைய வேண்டுகோள். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சோனு நிகம் இதே தைரியத்தோட தன் மனசுல நினைக்கிறத மக்கள் கிட்ட சொல்லுவாரு, விஷயங்களை எழுப்புவாரு, அப்புறம் தன்னோட ஸ்வரங்களால மக்களை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டே இருப்பாரு, நாட்டு மக்களோட மனசை ஜெயிப்பாரு. இன்றைய வழக்கை இங்கேயே நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை இன்னொரு புது கெஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.